ஸோ கைஸ் எஸ் நம்ம சேனல் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ பல்சர் 220F ஆக்சுவலாக வந்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே வந்துட்டு ஓஎம்ஆர் கிங்ஸ் பஜாஜில் வந்துட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பல்சர் 220F வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பைக் இஸ் கெட்டிங் ரெடி. நான் உங்களுக்கு வாக் அரவுண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரைவ் பண்ணுறேன் அண்ட் தென் லைக் வில் கண்டினியூ. ஆல்ரைட் மக்களே, ஸோ ஃப்ரெஷ் பல்சர் 220F ஒரு லெஜெண்டை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. சீரியஸாக எத்தனை வருஷம் தெரியுங்களா இந்த மாடல் வந்துட்டு, இதே லுக்கு, இதே டிசைனு, இதே சீட்டு. ஐ மிஸ் மை பல்சர். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு டிவிஎஸ் விக்டர் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாங்கின பைக்னால் அது பல்சர் 180 தான். அதே பல்சர் 180 தெரில, ஐ மீன் தி ஐகானிக் டேங்க் டிசைன். And yes, 220F. Okay, all right. Iconic Pulsar. லெஜெண்டுங்க, லெஜெண்டை ட்ரை பண்ணிருக்கேன் பல்சர் 220F. என்னதான் பைக் வரட்டும், சிம்பிளான ஒரு டிசைன், சிம்பிளான ஒரு டேங்க்கு, ஒரு செமி ஃபேட் பைக்கு, என்னத்த சொல்ல. எப்படி இருக்கு பாருங்க காக்பிட்டு, ரைட்? அப்படி கொடுத்தா இந்த வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு என்ன சொல்றது, ஃபீச்சர்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஸ்கில்லு தான் வேணும். ஏன்னா அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வெறும் டிஸ்பிளேக் மட்டும்தான். சும்மா அப்படி ஓட்டுவோம். ஐகானிக் சீரியஸ்லி. ஒரு டியூ சேனல் ஏபிஎஸ் கிடையாது, ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, ஒரு ஸ்லிப்பர் கிளச் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிம்பிளான ஒரு பைக்கு. அப்படி ஆக்சிலேஷன் கொடுத்தா அந்த சவுண்டு, and I'm going back to this. தூக்கத்தோட அப்படியே வச்சுக்கோண்டா. சீரியஸா எனக்கு இப்போ இந்த பைக் கிடைச்சா கூட அப்படியே நான் வந்துட்டு என்னோட கலெக்ஷன்ஸில் ஒன்றாவது கலெக்ஷனாக நான் வந்து பத்திரமா வச்சுப்பேன். பெருசாக எந்த ஒரு இதுவுமே தேவையில்லைங்க. எவ்வளோ க்யூட்டாக. ஆனால் அந்த ஸ்பீடோமீட்டர் ஆக்சுவலாக வந்துட்டு மிஸ் பண்ணுறேன். அந்த இப்போ டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் எனக்கு இப்போ டே டைமில் மேபி அந்த இது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை ரிமூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி தெரியும். ஆனால் எனக்கு ஸ்பீடோமீட்டர் வந்து விசிபிலிட்டியுமே வந்து அவ்வளோ சூப்பராக தெரியல. ஓரளவுக்கு தான் விசிபிலிட்டி இருக்குது. பட் பல்சர் 220 அந்த அனலாக் மேபி கஸ்டமருக்கு ஒரு ஆப்ஷனாக அவங்க தரலாம். டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் ஒரு ஆப்ஷனு, அனலாக் ஸ்பீடோமீட்டர் ஒரு ஆப்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் அவங்க தரலாம். ஆனால் அனலாக் ஸ்பீடோமீட்டரோட அந்த ஒரு அழகே தனி. அது ஒரு தனி அழகு. சீரியஸாக சொல்கிறேன், திஸ் பைக் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இந்த பைக் டெஃபினட்டாக வந்துட்டு எல்லாருக்குமான ஒரு பைக்காக நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பைக்கெல்லாம் வந்து ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கில் வேண்டும். டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு ஸ்கில் வேணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேபி இப்போ ஓட்டுற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்க் பிரேக்கு நல்லா பழகிருச்சு. நான் ஃபஸ்ட்டு இவன் ஸ்டாப் பண்ணுறேன், ஏன்னா பேட்ரி கம்மியாக இருக்குது. எப்போ வச்சுக்கியப்பா. பொல்லாதவன் தனுஷ்லேருந்து என்ன சொல்கிறது, ரன் படத்தில் மாதன் வரைக்கும் இந்த பல்சர் மேலே வந்து அவங்க காட்டின க்ரேஸாக வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். அண்ட் திஸ் டிசைன் வாட் யூ ஆர் லுக்கிங் அட் ரைட் நவ் இஸ் அ லெஜெண்டரி ஒன். கிட்டத்தட்ட வந்துட்டு 15 இயர்ஸ்க்கு மேலே ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டிசைன் வந்து இன்னுமே உங்களால் நம்ப முடியுதா? ஒரு டிசைன், ஒரு பைக் டிசைன் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ வருஷம் ஆகியும் இன்ன வரைக்கும் வந்து ரோட்டில் வந்து எல்லா மற்ற பைக்ஸ்க்கெல்லாம் டஃப் கொடுக்குது அப்படின்னா அப்போ கன்ஃபார்மாக வந்துட்டு இந்த அதே டிஸ்கன்டினியூ பண்ணாமல்
இன்ன வரைக்கும் கன்டினியூ பண்ணுறாங்கன்னா அது இந்த ஒரு டிசைன் தான், இந்த ஒரு டிசைனுக்கு தான் அதோட வேல்யூ. 220F பல்சர் 220F, எஸ் 220cc, 20 bhp, 41 km/L, 15 liters tank capacity, 15 லிட்டர்ஸுங்க டேங்க் கெப்பாசிட்டி. த ஐகானிக், எஸ் இந்த சைலன்ஸை யாரும் மறக்க முடியாது. பல்சர் 200ல் வந்துச்சு, இப்போ அந்த 200 கிடையாது, 220F. இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, கிக்கர் இருக்காது. இப்போ வர நிறைய பைக்கில் கிக்கர் கிடையாது. பட் இந்த டெயில் லேம்ப் பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இப்போ லான்ச் பண்ணிக்க இந்த 220Fல வந்துட்டு இந்த ஸ்பீடோமீட்டரை வந்து டிஜிட்டலாக மாற்றினதை தவிர வேறு எதுவுமே வந்துட்டு மாறல, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. டயரு, என்ஜின் டிசைனு, இல்லை அந்த சைட் டோரு, இல்லை உங்களுக்கு டெயில் செக்ஷனு, ஃப்ரண்ட்டு ஹெட்லேம்ப்பு, மிரர்ஸு, இண்டிகேட்டர்ஸ் முதற்கொண்டு ஆக்சுவலி வந்து எதுவுமே மாற்றலைங்க, எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது, எதுவுமே வந்துட்டு மாறலைன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பல்சர் ஃபேனாக இருந்து, பல்சர் 220 ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து பஜாஜ் மாற்றினாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பைக்கை வந்து ரீகன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, டு ஸ்டார்ட் லைக்னா ஃப்ரம் த டெயில் லேம்ப் டிசைன் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் டிசைன் ஆக்சுவலாக வந்து கொண்டு வரலாம். இதே டிசைன் தான், இதில் ரொம்ப பயங்கரமாக சேஞ்சஸ் இல்லாமல் நான் ஸ்லைட் சேஞ்சஸ் சொல்கிறேன். இண்டிகேட்டர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கலாம். இந்த டிசைன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டெயில் லேம்ப் இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சைலன்சர் கூட வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இந்த பேரல் எக்ஸாஸ்ட் மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்ட் டேங்க் வந்துட்டு லெட் இட் பி டேங்க், இந்த டிசைன் அப்படியே இருக்கும், அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம மாற்றக்கூடாது. அண்ட் இந்த ஹெட் லேம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அதில் எந்த ஒரு கமெண்ட்டுமே கிடையாதுங்க, இது இப்படியே தாங்க இருக்கணும், சீரியஸாக இது மாறவே கூடாது. மற்றபடி ஒரு டூரர் பைக் மாதிரி மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சைடில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர், டாமினர் இருக்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸு இங்கே சைடில் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த இதெல்லாம் கொடுக்கலாம். அண்ட் மீனிங் இந்த ஹேண்டில் பாரு அண்ட் சுவிட்சஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அண்ட் அனலாக், மெயினாக நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அனலாக் ஸ்பீடோமீட்டர் ஒரு ஆப்ஷனு, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் ஒரு ஆப்ஷனுங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இதே டிசைனை வந்துட்டு அப்படியே ஒரு 400cc கொடுத்தா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்ல. 220Fங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு 400F வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட்டு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி வந்துட்டு இப்போ வரைக்கும் இந்த பைக் ஆக்சுவலாக வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கில்ஸ் வேணும். ஏன்னா திஸ் இஸ் நாட் யுவர் இப்போ வர நார்மல் பைக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஸ்லிப்பர் கிளச்சு, அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்களா? டியூவல் சேனல் ஏபிஎஸ் இல்லை, இதில் வந்துட்டு நார்மல் சிங்கிள் டிஸ்க்கு தான், ஆயில் கூல்ட் இன்ஜின் வருது. ஸோ மற்றபடி தி ஐகானிக் பல்சருங்க. ஸோ இன் மை ஒப்பீனியன், எஸ் கம்ப்யூட்டர் பைக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபேன் பாயாக இருந்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வேணும்னா இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பாருங்கள், இப்போ லான்ச் பண்ணிக்கிற அந்த X125 ஆகட்டும், இல்லை ஆக்சுவலாக Xtreme 125 ஆகட்டும், N125 ஆகட்டும், NS 125 ஆகட்டும், அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவனுங்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க இன்ன வரைக்கும். போ ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு விசிபிளாக தெரியுதுன்னு தெரில. பட் இதில் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்துடுது, ஆர்பிஎம்மு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டரு, ஃபியூவலு, எஸ் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுக்கோங்க. இந்தியாவில் ஏற்கனவே நம்ம நிறைய பைக்ஸ் ஆக்சுவலாக வந்து பாப்புலர் ஆகி மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ ஹிட் ஆகாமல் டிஸப்பியர் ஆகிடுச்சு. அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் ஃபியரோ, ஹீரோ ஹோண்டா சிபிசி, பல்சர் 180, இவங்கெல்லாம் வந்து லெஜெண்ட்ஸு. சுசுகி சாமுராய், சுசுகி ஷாலின்னு, இவங்கெல்லாம் ஒன்ஸ் அப்பான் டைம் பயங்கர ஒரு ஹிட் கொடுத்த ஒரு பைக்ஸு. ஸோ அந்த வரிசையில் இன்னும் கடைசியாக மிஞ்சி இருக்கிற ஒரே லெஜெண்ட் தான் அது பல்சர் 220F தான். ஸோ ரீசன்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக்கை இன்னுமே ஆக்சுவலாக வந்துட்டு பஜாஜ் செல் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் ஷால்சன் சைனிங் ஆஃப். டாடா, பை. லவ் யூ ஆல். டேக் கேர். ரைட் சேஃப்.